இன்னைக்கு எங்க வீட்ல வெஜ் பிரியாணி செய்ய போறோங்க. இந்த வெஜ் பிரியாணிக்கு எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். இந்த சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணும்போது நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் எதுவுமே தாளிக்கவே தேவையில்லைங்க. இந்த ஒரு மசாலா சேர்த்தா போதும், அவ்வளோ ஜம்முன்னு வாசம் வருங்க. இப்போ நம்மளோட ஆஃபீஸ்ல போய் பிரியாணி மசாலா எடுத்துட்டு வந்துட்டு நான் தாளிச்சிட்டு கொதிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். என்ன மாதிரி கலர் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க. பிரியாணி மசாலா பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஜம்முன்னு வாசம் வருதுங்க. அப்படியே பிரியாணி வாசமே வருதுங்க. அதுவும் வறுத்து அரைக்கிறப்போலாம் கிட்ட இருந்தால் வாசம் அவ்வளோ ஜம்முன்னு வருங்க. நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி போட்டு பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் இது சேர்த்தா போதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ நான் ஒரு சின்ன பாட்டிலில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேங்க. வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதால் அந்த தூள் எடுத்துகிட்டு வந்து தான் நான் பிரியாணி தாளித்து விட்டேங்க. பாருங்கள், அப்படியே அந்த பிரியாணி கலரே சொல்லும். அந்த பிரியாணியோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்குங்க. அப்புறம் இந்த பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்கவே கூடாதுங்க. அப்போ தான் அந்த பிரியாணியோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்குங்க. எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி எது செஞ்சாலுமே இந்த மாதிரி தம் போட்டு தாங்க செய்வோம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி லேசாக வடியும் போதே நம்ம நெய், எலுமிச்சம்பழம் விட்டு தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் விட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணேன். பாருங்கள், நல்லா உதிராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கும் எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரியாணி மசாலா தேவை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, காலிஃப்ளவர் பிரியாணி, மீல் மேக்கர் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி போதுங்க. தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.